friends, welcome to our channel Yalini Trendz. In the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா hand embroidery. So இந்த வீடியோல hand embroideryல பேசிக்கான ஒரு 5 தையல் நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So தைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மெட்டீரியல்லாம் வேணும்னு குயிக்கா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எம்ப்ராய்டரி ரிங், அப்புறம் த்ரெட் வந்து நல்ல குவாலிட்டியானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. லோக்கல் ஷாப்லேயே கிடைக்குது இந்த மாதிரி த்ரெட்ஸ், எம்ப்ராய்டரி த்ரெட்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு மார்க்கர் வேணும். தென் நீடில், இந்த நீடில் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். ஓகேயா? ஸோ நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி கிளாத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபுல் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கிளாத்தை மேலே அப்படியே போட்டுக்கணும். ஸோ இதை கரெக்டாக அந்த ரிங்கில் வச்சதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரூ இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ரிங்கை மேலே வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு தைக்கிறப்ப எங்கேயுமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, அதனால மேலே கரெக்டாக வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ டைட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அந்த துணியை நம்ம இழுப்போம் பார்த்தீங்களா, அது இழுக்கிறது வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் கீழே மேலே தான் இழுக்கணும். எங்கே பார்த்தாலும் இழுத்திங்க அப்படின்னா ஸோ நம்ம டிசைன் போட்டதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக இழுக்காமல் எந்த இடத்துல நேர் நூல் வருதோ அந்த இடத்துல மட்டும் துணியை இழுங்க. ஓகேயா? ஸோ நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தையல் செயின் ஸ்டிச். இது ரொம்ப பேசிக்கான தையல் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து போனால் தான் கரெக்டாக இருக்குங்கிறதுனால தான் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இதை கற்றுக்கலாம் வாங்க. ஸோ நான் ஊசியில் வந்து த்ரெட்டு கோத்துட்டேன். ஸோ எண்டில் வந்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஊசியை வந்து பேக்லேருந்து குத்தி மேலே எடுக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ குத்தி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு எந்த இடத்துல எடுத்தீங்களோ அதே இடத்துல குத்தி உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஊசியை குத்தி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து நூலை இந்த பக்கம் ஊசியில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். இன்னொரு தடவை பார்க்கலாம் வாங்க. ஸோ எந்த இடத்துல த்ரெட்டு எடுத்தோமோ அதே இடத்துல ஊசியை குத்தி, ஓகே, எந்த இடத்துல த்ரெட் எடுத்தோமோ அதே இடத்துல ஊசியை குத்தி கொஞ்சம் தூரத்தில் ஊசியை எடுத்துட்டு நம்ம லெஃப்ட்லேருந்து த்ரெட்டை அந்த ஊசி மேலே போட்டு இழுத்துற வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான செயின் ஸ்டிச்சு. நல்லா பழகி பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தையலை வச்சு நம்ம ஒரு டிசைன் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். இதனோட ரெக்கார்ட்லேருந்து தான் நான் காமிக்கிறேன். இந்த ரெக்கார்டில் எப்படி இருக்குன்னா, ஒரு தையல் அப்படின்னா அதை வச்சு ஒரு டிசைன், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேஜிக் செயின். ஸோ இதே செயின் தையல் தான், ஆனால் வந்து இது ஒரே கலர் போட்டிருக்கோம்ல. இந்த மேஜிக் செயின்னா 2 கலர் நம்ம த்ரெட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இங்கே பிங்க் அண்ட் எல்லோ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது யூஸ் பண்ணி எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இதுலேருந்து ஒரு 3 நூல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லோலேருந்தும் ஸோ ரெண்டும் சேர்த்து நம்ம ஊசியில் கோத்துக்கலாம். அதாவது 2 கலர் நூலையுமே சேர்த்து ஊசியில் கோத்துக்கலாம். ஸோ கோத்துட்டு எப்பயும் போல் பேக்லேருந்து ஊசியை குத்தி ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஸோ போனது நம்ம செயின் ஸ்டிச் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே இது தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல ஊசியை கொடுத்து மேலே எடுத்துகிட்டு இப்போ நம்ம லெஃப்ட்லேருந்து போடுவோம்ல த்ரெட்டு, அது வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலர் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பிங்க் கலர் போட்டுடலாம். பிங்க் கலர் போட்டு ஸோ நம்ம ஊசியை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த எல்லோ கலர் கொஞ்சம் நிற்கும் சுருக்கமாக, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரியே நெக்ஸ்ட் இன்னொரு தடவை போட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துலையே ஊசியை குத்தி எடுத்துகிட்டு இந்த தடவை நம்ம எல்லோ கலர் போட போகிறோம். போன தடவை பிங்க் போட்டோம்ல, இப்போ நம்ம எல்லோ கலர் போட போகிறோம். ஓகேயா? ஸோ எல்லோ கலர் போட்டுட்டு ஊசி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளானது. இதுவும் நீங்கள் வந்து போட ப்ராக்டிஸ் பண்ண தான் ஃபாஸ்ட்டு வரும் எம்ப்ராய்டரியில். ஓகேயா? ஸோ இதே மாதிரி அதான், இது ஒரு கலர் பிங்க்கு, ஒரு கலர் எல்லோ, பிங்க்கு எல்லோ, அந்த மாதிரி மாற்றி. ஸோ இதுதான் மேஜிக் செயின். இப்போ நம்ம போட்டோம் மேஜிக் செயின். இதில் நம்ம ஒரு சிம்பிளான டிசைன் பார்த்துடலாம். ஸோ இந்த டிசைன் எல்லாமே நான் எம்ப்ராய்டரி வந்து ரெக்கார்ட் ரெடி பண்ணுறப்ப பண்ணது தான். அதில் எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா, நாங்கள் ஒரு தையல் அப்படின்னா ஒரு டிசைன், அந்த டிசைனில் ஒரு தையல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பாருங்கள், மேஜிக் செயின் போட்ட டிசைன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈவன் ரன்னிங்.
ஈவன் ரன்னிங்னா ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக நம்ம தைக்கிறது தான், கையால் தைப்போம் இல்லையா, எல்லாருமே தைப்பாங்க அந்த தையல். சும்மா நம்ம இந்த கிழிஞ்சிது அதெல்லாம் கூட தைப்பாங்க இல்லையா, அந்த தையல் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து அந்த தையல் அப்படிங்கிறது வந்து தையலும் அந்த கேப், தையல் கேப் அது எல்லாமே வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், அதுதான் ஈவன் ரன்னிங். ஓகே, இப்போ இதில் ஒரு டிசைன் பார்க்கலாம். ஸோ சிம்பிளான டிசைன் தான் இதுவும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தையல் அன்ஈவன் ரன்னிங். இதுவும் ஒரு ஈவன் ரன்னிங் மாதிரி தாங்க. ஆனால் வந்து ஒரு தையல் பெருசாக ஒரு தையல் சின்னதாக, ஒரு தையல் பெருசு ஒரு தையல் சின்னது. ஸோ பார்க்குறதுக்கு அன்ஈவனாக இருக்கும். ஆனால் அது டிசைன்லலாம் அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தையல். ஸோ நம்ம இந்த தையல்லையும் ஒரு டிசைன் போட்டிருக்கோம், அதே நம்ம பார்க்கலாம். இது மாதிரி எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்தது ப்ளவுஸு, சுடிதார் அதிலெல்லாம் இந்த தையலெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரிலாம் டிசைன் கொடுக்கலாம், எல்லாமே நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேயா, இந்த அன்ஈவனில் ஒரு டிசைன். ஓகேயா, ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தையல் பேக் ஸ்டிச்சு. பேக் ஸ்டிச்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம கீழேருந்து ஊசி குத்தி மேலே எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு பதிலாக பேக்கில் நம்ம ஊசியை குத்தி எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதே மாதிரி ஸோ பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்கள், தையல் போடுறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இதுலேயே நம்ம ஒரு டிசைன் பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவோட எண்டில் இந்த 5 தையலை வச்சு ஒரு டிசைன் நம்ம போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். ஓகே, இதுதான் அந்த டிசைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.